ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜாலி சமையல் டேஸ்டி. நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் சாப்பாடு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 4 கத்திரிக்காய், ஒரு பெரிய வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு, 2 கேரட், கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இது மட்டுமே தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரலும் நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சாப்பிட்றதுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் 2, கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய கேரட்டும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே ஏன் கேரட் போட்டோம் அப்படின்னா அப்போ அது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் வதங்கிறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கரெக்டான டைமிங் இருக்கும் அந்த 2 பொருளும் வதங்கிறதுக்கு. அதுக்காக தான் ரெண்டுமே சூப்பராக வதங்கிருந்ததுக்கு அப்புறமா நம்ம கத்திரிக்காய் போட்டால் போதும். ஏன்னா கத்திரிக்காய் குழஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிறதுனால கத்திரிக்காய் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கி முடித்ததுக்கப்புறமா நம்ம இது கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து முடிச்சுட்டு நம்ம கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பார்த்திங்க அப்படின்னா நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துவாங்க. காரத்துக்கு தகுந்தது தான் மிளகாத்தூள் சேர்த்துக்க முடியும். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். குட்டி குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால கம்மியான காரமே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரைஸ் சேர்த்து. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் சேர்த்திங்க அப்படின்னா. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நீங்கள் 4 போட்டிங்கன்னா கூட போதும். அந்தளவுக்கு டேஸ்ட்டை கொடுத்துரும் சாப்பாட்டுக்கு. நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும் சாப்பாடு. இது கூட நம்ம எக்கு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் எக்கு சேர்க்காமல் நான் வெஜ்ஜாகவே செஞ்சுட்டேன். எக்கு சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். மதியானம் நம்ம லஞ்சுக்கு ஒரு வேளைக்கு இந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. வீட்டில் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டு கொடுத்தீங்கனாலே போதும். குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு வேளை லஞ்சு. இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு ஒரு லெமன் ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம சூப்பராக சமைச்சு முடிச்சிட்டோம். நம்ம பிளேட்டில் பரிமாறிட்டோம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளான ஒரு டிஷ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு விஷயம். எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.